எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம். நாம இந்த சேனல்ல ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போறோம். 100 டேஸ் சேலஞ்ச். என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற வெறும் $20 யூஸ் பண்ணி நம்மளால $200 மாத்த முடியுதா? இல்ல $2000 மாத்த முடியுதா? நெக்ஸ்ட் 100 டேஸ்ல. ரொம்ப சிம்பிளானதா. காம்பவுண்டிங் எஃபெக்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டுருவோம். வெறும் டெய்லி வெறும் 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 ஒரு 2% நம்மளோட டோட்டல் கேபிட்டல்ல இன்க்ரீஸ் ஆகுறதோ, இல்ல 1% ஆர் 0.5% சம்திங். அத டீட்டெயிலான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இல்ல இதுக்கு தனியா ஒரு வீடியோ வச்சிருக்கிறேன். பட் நாம 100 டேஸ் சேலஞ்ச இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட், எந்தெந்த ட்ரேட் எடுக்கிறோம், இதுல எவ்வளவு ப்ராஃபிட் வந்தது, இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டெலகிராம் சேனல், மத்த சோஷியல் மீடியா சேனல்ல நம்ம போஸ்ட் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதனால உங்களுக்கும் அது ஒரு ஈஸியா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால மறக்காம இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம், யாரெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணணும், டே ட்ரேடிங், ப்ராஃபிட், சிக்னல் இந்த மாதிரிலாம் இன்ட்ராடே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு இது சூட்டபிளானது. நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒத்து வராதுங்க. வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடுவோம். அந்த வீடியோல எந்த நல்ல கிரிப்டோ, நல்ல ஸ்டாக் நெக்ஸ்ட் 1 மந்த் ஆர் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சஜஷன்ஸ் கொடுப்போம். அப்ப நீங்க அதுல போய் ப்ரொவைட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்றபடி டெய்லி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ இதான் டிஸ்க்ளைமர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ஒன். டே ஒன்ன்றது பதிலா டே 0 கூட சொல்லிக்கலாம். என்னன்னா, இன்னைக்கு என்ன கிரிப்டோ பார்க்க போறோம், என்ன ஒரு ப்ரொசீஜர், அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சார்ட் அனலைஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயின், பிடிசி. இங்க நாம போட்டுக்கிற ட்ரெண்ட் லைன் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிட்டு இருக்கிறான். இங்க ஹோல்ட் ஆகிட்டு கண்டிப்பா அவன் மேலே போவான். யாரெல்லாம் வந்து இன்னும் பை பண்ணலையோ முதல்ல பை பண்ணிக்கோங்க. பிட்காயினை பர்ஃபெக்டான ஸ்டேஜில் இருக்கிறான். இருக்கிறத எல்லாத்துக்கும் செல் பண்ணிட்டு கூட நம்ம பிட்காயினை பை பண்ணலாம். அப்ராக்சிமேட்லி எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்த்தா மினிமம் வந்து 67,000. இப்போ 65,000 இருக்கலாம். மினிமம் ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் ஆச்சு நான் எதிர்பார்த்துருக்கிறேன். அது போக சான்சஸ் ரொம்ப ஹையர். ஏன் இதை பை பண்றோம் அப்படின்ற எஜுகேஷன் சொல்றேன். இங்க பாருங்க, மேல எத்தனை தடவை ஒரு பேட்டர்ன் ட்ரெண்ட்லைன், ஐ மீன் இது ஒரு ரேஞ்ச் பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்தது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மேலே போக பார்க்குறான். ஸோ இதுவே ஒரு போதுமான அளவுக்கு பர்ஃபெக்டானது. ஸோ அதனால தான் வந்து நம்ம பிட்காயினை பை பண்ணலாம் இப்போதைக்கு ஸ்டேஜுக்கு ஷார்ட்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிரிப்டோ முடிஞ்சது. செகண்ட் கிரிப்டோ 1000 மார்க். இது வந்து ரொம்ப பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிற கிரிப்டோ. தெளிவாக தெரியும். இத்தனை நாளாக வந்து டிசைன் ட்ரையாங்கல் பேட்டர்ன் இருந்தது. இப்போ பிரேக் அவுட் கொடுக்குற ஸ்டேஜில் நிற்கிறான். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவன் மேலே போவான், அதை மாற்று கருத்தே கிடையாது. எந்த அளவுக்கு மேலே போவான்னா, இப்போதான் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருந்தான். பட் அவர் உடனே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் இங்கே ஹோல்ட் ஆகட்டும். ஹோல்ட் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டாக பை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பை பண்ணிட்டு நம்ம கீழே வந்தால் சரி வராது. சரிங்களா? ஹோல்ட் ஆகணும். இப்போ இங்கே ஹோல்ட் ஆச்சுன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள எங்கே வேணால் பை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 8 hours ஆச்சு. கரெக்டாக சொன்னால் நாளைக்கு மார்னிங் ஒரு 8 மணி வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு பை பண்ணலாம். 1000 வாங்க 1000 வாங்க பை பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் பார்த்தா குறைஞ்சது இவ்வளோ தூரம் கீழே வைக்கிறது ரொம்ப கரெக்டானது. ஓகேவா? 1000 வாக்கு. இதோட டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் சுமார் மேலே வச்சுக்கோங்க. குறைஞ்சு மினிமம் ஒரு 5% வரைக்கும் 5 to 6% எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்லி 30% இந்த வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்புறம் எத்திரியம் பை பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ரீசன். நீங்கள் பிட்காயினோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் 2020 நடந்து பெரிய டவுன்ஃபால் ஆகிருப்பான். மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் இருப்பான். இது ஆல்மோஸ்ட் எகென்ஸ்டோட ஒரு பேட்டர்ன் ரேஞ்சில் தான் இது இருக்கு. ஒரு பேட்டர்ன் அதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு போறோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே நான் அதை பை பண்றேன். டோட்டலா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? கப் அண்ட் ஷேப் பேட்டர்ன் கூட சொல்லிக்கலாம், என்னன்னா சொல்லலாம். இது ஒரு சப்போர்ட் பர்ஃபெக்டானது. இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். பட் இங்கே இங்க வெயிட் பண்றதுனால கண்டிப்பா இது பிரேக் அவுட் போக சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹையர். ஸோ இப்போ கூட பை பண்ணிக்கலாம். பெஸ்ட் கிரிப்டோ. அப்புறம் ஐஎன்டிசி. இந்த கிரிப்டோ பார்க்க நல்லா இருக்குது. பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அளவுக்கும் பெருசா நம்ம இதை ட்ரேட் பண்ணக்கூடாது. பெரிய லெவல்ல வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஓகேப்பா இது என்ன கிரிப்டோ ஆனாலும் உடையாது அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்க கூடாது. ஓகேவா? ஏன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க. பட் நல்ல வால்டர், நல்ல வால்யூம், நல்ல ப்ராஃபிட், ரிஸ்க் எடுக்கிறது இது சூப்பரானது.
இது இப்போ ஏன் இது எடுக்கிறோம் நாங்கள் பாருங்க, இது பிரேக் அவுட் கொடுத்தது எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டான். பட் ஆனால் அந்த பேட்டர்ன் சேஞ்ச் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு திரும்பி பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் ரொம்ப ஹையராக இருக்குது. இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இது பண்ணுறோம். ஒன்று, ரெண்டாவது இங்கே ஹோல்ட் ஆகலாம். மூணாவது இந்த பேட்டர்ன்ல பிளாக் அண்ட் கோல்ட் பேட்டர்ன்ல பிரேக் அவுட் கொடுத்து ஹோல்ட் ஆகலாம். இதோட வேற என்ன வேணும்? ஓகேவா? என்சி ஐஎன்டிசி இதுக்கு நம்ம பை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் 4 கிரிப்டோஸ். யாரெல்லாம் மறக்கலையோ போய் பாருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் உடனே வரும். ஏன்னா யூடியூப் மார்னிங் ஆர் நைட் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம போடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஜாயின் பண்ணிட்டு நீங்களும் பாருங்க. தென் பாய்.